யாருமே என்னை விசாரிக்க மாட்டாங்க, யாருக்குமே என் மேல அக்கறை இல்லை அப்படின்னு சிலர் இங்க உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கிறீங்க, சிலர் ஜெபிச்சுட்டு இருக்கீங்க. கர்த்தர் சொல்லுகிறா, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியா எல்லா கவலை அவர். நான் எல்லாத்துக்கும் மேல அக்கறை எடுத்துக்கிறேன், நான் எல்லாத்தையும் போய் பார்க்கிறேன், நான் எல்லாரும் விசாரிக்கிறேன், என்ன விசாரிக்கிறேன், என் கணவன் என்ன விசாரிக்கல, என் மனைவி என்ன விசாரிக்கல, என் பெத்த பிள்ளைங்க என்ன விசாரிக்க மாட்டாங்க, நான் என்ன பண்றது, நான் நேசிக்கிறவங்க என்ன விசாரிக்கல, என் மேல அக்கறை இல்லை. பேர்பட்ட உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. ஆண்டவர் சார், நான் உன் மேல அக்கறை வைத்திருக்கிறேன், நான் உன்னை விசாரிக்கிறேன். யோசிங்க, எரிகிற சூளையில சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோக்கு ஆண்டவர் அக்கறை வைத்ததுனாலதான் எரிகிற நெருப்புல இறங்கினார். யோனாவை அந்த மீன் கவ்வும் பொழுது யோனா வயிற்றுக்குள்ள பாதுகாத்தது ஆண்டவர் வச்ச அக்கறை. யோசிங்க, கோலியாத்து தாவீது போய் அடிக்கும் போது தாவீதுக்கு எந்த சேரம் வராம தாவீதை உயர்த்த நினைச்சது கர்த்தருடைய அக்கறை. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை எல்லாத்திலையும் காத்து, எல்லாத்திலையும் பாதுகாத்து, எல்லா இடத்துலையும் உங்களை உயர்த்துறதற்கு அவர் அக்கறை வைத்திருக்கிறார். உங்க மேல